வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். பல சமயங்களில் மனுஷனோட எல்லா வலிக்கும் ஒரு தீர்வாக குழந்தைங்க இருப்பாங்க. அப்பாவை மையப்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தால் நம்மளோட குடும்பங்கள் இன்னைக்கு குழந்தைங்களை மையப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்ம தாங்கிப்போம். ஆனால் குழந்தைக்கு ஒன்றுனா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் துடிச்சு போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. இந்த பாசத்தினால்தான் எதிரிகளோட பகையும் குழந்தைங்க மேலே திரும்பி இருக்கு. தனது 10 வயது மகள் காணவில்லை என காவல்துறையிடம் பெற்றோர்கள் புகார் அளித்தனர். 3 நாட்களாக இரவும் பகலுமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது காவல்துறை. அப்போதுதான் புகார் அளித்த பெற்றோர்களுக்கு ஓர் அதிர்ச்சியான தகவலை கொடுத்தது காவல்துறை. கல்குவாரி அருகே உள்ள தண்ணீர் குட்டையில் உங்கள் மகள் பிணமாக கிடக்கிறார் என்று. இதை கேட்ட பெற்றோர் கதிகலங்கி போயினர். தாங்க முடியல நினைப்பாங்க, பிள்ளைய விட்டுட்டு இருக்கா அப்படின்னு. அவன் மனசில் குதிர்ந்து எனக்கு தெரியும். தாங்க முடியல சார். திண்டிவனம் நகராட்சியில் உள்ள பிரம்மதேசம் கிராமத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு துர்கா என்ற மனைவியும் கவிதாஸ்ரீ என்ற மகளும் கார்த்திக் என்ற மகனும் உள்ளனர். ஏற்கனவே திருமணமான கிருஷ்ணமூர்த்தி இரண்டாவதாக துர்காவை திருமணம் செய்து கொண்டு தனிக்குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். துர்காவுக்கும் இது 2வது திருமணம். துர்காவின் முதல் கணவருக்கு பிறந்த மகள்தான் கவிதாஸ்ரீ. கவிதாஸ்ரீயை தன்னுடைய மகள் போல் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி. ஆட்டோ ஓட்டுநரான இவர் ஒரு பொறுப்பான அப்பாவாகவே இருந்துள்ளார். அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் கவிதாஸ்ரீ சமைக்க தேவையான பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் கவிதாஸ்ரீ திரும்பி வரவில்லை. இதனால் பதறிப்போன துர்கா ஊர் முழுக்க தேடியுள்ளார். ஆனால் கவிதாஸ்ரீ எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. நாங்கள் 12லேருந்து 1 மணி வரைக்கும் தேடி பார்த்துட்டு அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உடனே காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியது. 3 நாள் கழித்து கவிதாஸ்ரீயின் உடல் கல்குவாரியில் உள்ள குட்டையில் மிதந்து கிடந்ததை காவல்துறை கண்டுபிடித்தது. சம்பவ இடத்துக்கு வந்த துர்கா மற்றும் கிருஷ்ணமூர்த்தி கவிதாஸ்ரீயின் உடலை பார்த்து கதறி அழுதனர். குழந்தை விளையாட்டுத்தனமாக இந்த குட்டைக்கு வந்து தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என நினைத்தார்கள். ஆனால் தன் மகளுக்கு ஏதோ ஒரு மர்மம் நடந்திருப்பதாக உணர்ந்த துர்கா தனது மகளின் உடலை ஆய்வுக்கு அனுப்புமாறு காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். பொண்ணு குட்டை பக்கம்லாம் போக மாட்டான், ஏன்னா அவளுக்கு நீச்சல் தெரியாதுன்றதுனால குட்டை சைடெலாம் இது பண்ண மாட்டாள். அதனால தான் எனக்கு சாவில் சந்தேகம் இருக்குன்றதுனால நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எனக்கு குழந்தை உடம்பு கொடுங்க அப்படின்னு நான் போலீஸ்கிட்ட கேட்டிருந்தேன். கவிதாவின் உடலை ஆய்வு செய்தபோது அது கொலை என உறுதியானது. இதனால் காவல்துறை கொலை செய்த குற்றவாளியை பிடிக்க தீவிரம் காட்டியது. கிருஷ்ணமூர்த்தியையும் சேர்த்து பலரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கடுமையாக விசாரித்தது காவல்துறை. அப்போதுதான் அதே கிராமத்தில் வசிக்கும் மகேந்திரன் நான் தான் இந்த கொலையை செய்தேன் என ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த இது கேட்கும்போது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா தெரியாதவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல. இது குடி போதையில் எப்படி என்னன்னே அது ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள மாற்றி 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 பேசுகிறாங்க அவங்க. ஏற்கனவே மகேந்திரன் குடிபோதையில் துர்காவிடம் தவறாக நடந்து கொண்டதாக கிருஷ்ணமூர்த்தி அவரை அடித்துள்ளார். ஆனால் இந்த அடிதடியை மனதில் வைத்துக்கொண்டு கவிதாஸ்ரீயை கொலை செய்வார் என கிருஷ்ணமூர்த்தியும் துர்காவும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். கொலையையும் செய்துவிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாகவும் இருந்துள்ளார். இதனால் மகேந்திரன் மீது யாருக்கும் துளியும் சந்தேகம் வரவில்லை என்கிறார் துர்கா. சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு துக்க வீட்டில் எப்படி விசாரிக்கிறோமோ அதே மாதிரி தான் விசாரித்தான்.
இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சா, இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தை பொண்ணு இன்னொரு மறுபிரிவு எடுத்தால் கூட உனக்கு இதுவாகாது, அப்படி இப்படின்னு அவன் பேசுனதே எங்களுக்கு அவன் மேலே சந்தேகன்றதே சுத்தமாக எதுவுமே இது இல்லை. இவன் தான் பண்ணான்றதே எங்களுக்கு இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வெளியே வர முடியல. கடைக்கு சென்ற கவிதாஸ்ரீயை குடிபோதையில் இருந்த மகேந்திரன் வழிமறைத்து வாயை பொத்தியபடி கடத்தியுள்ளார். 10 வயது சிறுமி அந்த கொடூர குணம் படைத்த அரக்கனிடம் இருந்து தப்பிக்க வலுவில்லாமல் தவித்துள்ளார். குழந்தை வந்து இது பண்ணும்போது வாயை பற்றி இது பண்ணியிருக்கிறாப்புல. அவள் அப்போவும் திமிரின்னு ஓடி ஆடும்போது தடுக்கி ஊந்துருக்கிறா. பின்னாடியே வந்து வாயை பற்றி அவன் தூக்கின்னு போயிருக்கிறான். இரவு முழுக்க கவிதாவை அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார் மகேந்திரன். கவிதா தப்பிக்காமல் இருக்க அவரது கண்களை துணியால் இறுக்க கட்டியுள்ளார். துணிச்சல் நிறைந்த கவிதாஸ்ரீ மகேந்திரனிடமிருந்து தப்பிக்க நினைக்கும் போது ஆத்திரமடைந்த மகேந்திரன் அருகிலிருந்த உருட்டுக்கட்டையை கொண்டு கவிதாவின் பின்மண்டையில் அடித்துள்ளார். இதனால் கவிதாஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். கோவம் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க, தப்பாக கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கையை ஓங்குவாங்க, அடிக்க போவாங்க, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்ய மாட்டோம் அதை பேசிக்கலி. ஆனால் இந்த நபர் செஞ்சுருக்காரு. அது சாதாரணமாக கொலையாக மட்டும் பண்ணலை. பட் ஒரு 10 வயசு சிறுமியை பலாத்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் கொண்டிருக்காங்க. அப்படிங்கிற போது இதில் கோபம் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. வக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கிய காரணம். நள்ளிரவில் கவிதாவின் உடலை வெளியே எடுத்துச் சென்றபோது கிருஷ்ணமூர்த்தி தன் மகளை தேடி வந்துள்ளார். அதை பார்த்த மகேந்திரன் கவிதாவின் உடலை முட்புதரில் மறைத்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். பின் மீண்டும் வந்து கவிதாவின் உடலை குட்டையில் வீசியுள்ளார். 7 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறான். ஏன்னா தூக்கி போடலான்னும் போது இங்கே இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வந்து அந்த மலைமோட்டு பக்கம் புதறு எல்லாத்தையும் தேடி பார்த்துருக்குறாங்கன்றதுனால வெளியே தூக்கின்னு வந்து போட முடியலன்ட்டு அப்படியே வச்சுட்டு 7 மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் எங்கேயோ புதரில் எடுத்து வந்து மறைச்சி வச்சுருக்குறான். அந்த புதரையும் அவனே எடுத்து வந்து காமிச்சான் போலீஸ்காரங்க கிட்ட. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த அண்ணனும் போய் இப்போ ராத்திரி 12 மணிக்கு போய் திருப்பி எல்லா குட்டை சைட்லேயும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு வந்தாங்க. இவங்க போய் பார்த்துட்டு வரதே அவன் நின்று ஃபாலோ பண்ணியிருக்கான். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு விடிய காத்தால 2 மணிக்கு திரும்பி குட்டையில் போட்டிருக்கான். கவிதாவை காணவில்லை என்று அனைவரும் தேடும் போது மகேந்திரனும் அவர்களோடு சேர்ந்து தேடியுள்ளார். தன் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக ஊர் மக்களிடம் சென்று கிருஷ்ணமூர்த்திதான் இதையெல்லாம் செய்திருப்பார் என அவர் மீது உள்ள பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு சூழ்ச்சி செய்துள்ளார். அவங்க அப்பா வந்து எப்பயுமே கொடுமைப்படுத்தி அந்த குழந்தைய அடிப்பார். நானே பார்ப்பேனா, நாளைக்கு ஒன்றா பாருங்கள் அந்த குழந்தைய கொண்டு தான் எங்கன்னா போட்டிருப்பான். இவனை நம்பவே முடியாது, இவன் பார்க்குறதா அப்படி இருப்பான், இவன் தான் வில்லங்கமேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் நம்பலாம். இவன் வந்து கூட தேடின்றப்போ இல்லைண்ணா உங்கள் வீட்டாண்ட தான் செருப்பு கிடந்துன்னு சொன்னாங்க, நாங்களாம் போய் பார்த்தோம், குழந்தை அங்கே எங்கேயும் இல்லைண்ணா, ஒருவேளை வேறு யாரும் தூக்கின்னு போயிட்டுருப்பாங்களோ என்னன்னு தெரியல, இவ்வளோ பேர் திறம் கிடைக்கல அப்படின்னு சொல்லின்னு இருந்தோம். அப்போ கூட அவர் சொல்கிறாரு, நாளைக்கு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, ஒன்று குட்டியில் கிடக்கும், இல்லை அவங்க அண்ணன் உங்கள் மாமங்காரனே கொன்று வீட்டில் வச்சுருப்பான் பாரு அப்படிலாம் சொன்னார். பல நாட்கள் ஆகியும் கவிதாவை யார் கொலை செய்திருப்பார் என காவல்துறை ஊர் மக்கள் அனைவரையும் விசாரித்தது. அப்போது துர்காவின் 2வது கணவர் கிருஷ்ணமூர்த்தி தான் கவிதாஸ்ரீயை கொலை செய்திருப்பார் என காவல்துறையும் சந்தேகப்பட்டது. கவிதா காணா போன பிறகு அவங்க குடும்பம் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு முழுசா தேடி பார்த்த பிறகும் குழந்தை கிடைக்கல. கவிதாவோட அம்மா அந்த ஊரை சேர்ந்த மகேந்திரன் மேல சந்தேகம் இருப்பதா போலீசார் கிட்ட ரகசியமா சொல்லியிருக்காங்க. ஆனா மகேந்திரன் தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரோட சேர்ந்து குழந்தைய தேடுற மாதிரி நடிச்சிருக்காரு. நீங்க விலங்குகளை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். விலங்குகள் வளர்ந்த மனுஷங்களை தாக்குற அளவுக்கு குழந்தைகளை தாக்குறதில்லை. ஆடு, மாடு, நாய், பூனை இது எல்லாத்தையும் தாண்டி ஜூல இருக்கிற விலங்குகள் கூட ஒரு குழந்தைய பார்த்தா விளையாடத்தான் செய்யும். விலங்குகளுக்கே குழந்தைங்க மேல இவ்வளோ பாசம் இருக்கும்போது மனுஷங்க ஏன் மிருகமா மாறுறாங்க? பெற்ற மகளைப் போல வளர்த்து அவருக்கு தேவையான படிப்பு மற்றும் அவர் விருப்பப்பட்டதையெல்லாம் செய்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி. அவரை குற்றவாளி என சித்தரிக்கும் போது அவர் மனவேதனை அடைந்துள்ளார். ஊர் கிராமம் 2 கிராமமே அதுதான் என் பேரில் தான் சொல்லியிருந்தது. அதுக்கு நான் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போவேங்க, எந்தெந்த ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும், என்னென்ன பொருள் 2 புள்ளிக்கும் இதுக்கு வேறு அதுக்கு வேறு 2க்குமே ஒரே மாதிரி வாங்கி கொடுத்து 2மே ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போவேன். ஆட்டோவிலேருந்து தான் கூப்பிட்டு வரேன். குசால் சந்தை ஸ்கூல்லேருந்து நானே தான் கூப்பிட்டு வரேன், கூப்பிட்டு நானே தான் போவேன்.
ஒரு டிக்கெட்டு கூட ஏற்ற மாட்டேன், என் பிள்ளைங்க 2 பசங்க தவிர மீதி எந்த டிக்கெட்டும் ஏற்ற மாட்டேன், என் பிள்ளைங்க 2 ஃப்ரீயாக வரணும். அப்படிலாம் வளர்த்து கடைசியில் இது மாதிரி பண்ணிட்டு அந்த சங்கடம் பயங்கரமாக. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறதோட என்கவுண்டர் போட்டால் கூட எனக்கு நல்லாயிருக்கும். என் மனசு கஷ்டப்பட்டு தோல் தூக்கி ஒரு ஊராக தூக்கி சுற்றல. மலையூர், கரூர், சேலத்தில் அக்கோபிஸ் வாட்டர் கம்பெனியில் 2 வருஷம் வண்டி ஓட்டினேன், கேன் தூக்கி காப்பாற்றினேன் அந்த புள்ளி. காவல்துறை விசாரணையின் போது மகேந்திரன் வீட்டிலிருந்த கவிதாவின் செருப்பு மற்றும் மகேந்திரனின் முன்னுக்கு பின் முரணான பதில்கள், இவற்றால் தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் மகேந்திரன். இதனால் கிருஷ்ணமூர்த்தி கொலை செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் கிராமத்து மக்கள். கவிதாஸ்ரீயின் மரணம் கிராமத்தில் உள்ள அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இங்கிருக்கும் கிராமத்து மக்கள் 80% பேர் தென் மாவட்டங்களில் இருந்து இங்குள்ள கல்குவாரியில் வேலை செய்வதற்காக இடம்பெயர்ந்தவர்கள். அடிப்படை வசதி குறைந்த இந்த கிராமத்தில் கவிதாஸ்ரீயின் மரணத்திற்கு முன்பு வரை பாதுகாப்பு பற்றி கவலையில்லாமல் வாழ்ந்து வந்துள்ளார்கள். ஆனால் கவிதாஸ்ரீயின் மரணத்திற்கு பிறகு பாதுகாப்பு பற்றிய அச்சம் எழத் தொடங்கியுள்ளது. கவிதாஸ்ரீ இந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்துள்ளார். கவிதாஸ்ரீயின் மரணத்துக்கு பிறகு கிராமத்தில் உள்ள பலரும் தங்கள் பிள்ளையை இழந்தது போல் கண்களில் கண்ணீருடன் இருக்கிறார்கள். தாங்க முடியல. அவ பிள்ளைக்கு இழப்பா என்னமோ என் பிள்ளைக்கு இழப்பு மாதிரி எனக்கு துடிக்குது. தாங்க முடியல. 24 மணி நேரமும் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். அந்த குழந்தை காதில் கேட்குது. தாங்க முடியல. சும்மா பொம்மையான காலையுதான். போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கவிதாவை கொலை செய்த மகேந்திரனை நினைத்து அனைவரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன அடிதடியை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு பழி தீர்க்க 10 வயது சிறுமியை கொலை செய்த அந்த கொடூர எண்ணம் கொண்ட மிருகம் ஜாமீனில் வெளிவந்தால் இதுபோல் பல உயிரிழப்புகள் மற்றும் பல குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக கிராமத்து மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒருத்தரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு சரிசமமான ஒருத்தட்டு போய் நம்ம சண்டை போட்டோம்னா கூட ஒரு பழி வாங்குறேன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாரும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னால் அங்கங்கே சில சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், சைல்டு அப்யூஸ் சில தெரியாமல் போயிருக்கும் நமக்கு, இல்லைன்னா வெளிச்சத்திற்கு வந்திருக்காது. இது ஒரு பெரிய விஷயமா வந்தனால, மீடியாவுக்கு வந்தனால நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கொலை குற்றவாளி மகேந்திரன் மேலும் 2 பேரை இதுபோல் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள் கிராமத்து மக்கள். அவன் சொல்லிருக்கிறான், நான் 3 பேர் கண்ணு வச்சுருந்தேன், இப்போ ஒரு ஆளை முடிச்சிட்டேன், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள முடிக்கிறதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன், என் வாயாலே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனை வந்து உயிரோடு விடக்கூடாதுங்க. அவனை உயிரோடு விட்டாலும் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அவன் திருப்பி வெளியே வந்துடுவான். வெளியே வந்தாலும் 2வது அந்த முயற்சி தான் எடுப்பான். அவன் வெறி மனசில் வெறி வச்சுட்டே செய்வான். அதனால் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தாங்க என்னோட விருப்பம். 10 வயதான கவிதாவை கொலை செய்த மகேந்திரனுக்கு 2 பெண் மற்றும் ஓர் ஆண் பிள்ளை இருக்கிறார்கள். கூலி வேலை செய்யும் மகேந்திரன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். அவர் கட்டின நாள்லேருந்து குடிப்பார் தான். தாலி கட்டின நாள்லேருந்து குடிப்பார் தான். ஆனால் இவ்வளோ குடியெலாம் அவ்வளோ கிடையாது. குடிப்பார், மீடியமாக குடிப்பார், வாரத்தில் 2-3 நாள் குடிப்பார், செய்வார். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக குடிப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக அளவுக்கு மீறி ஆகிட்டார். அதனாலே காலம் முழுதும் அவங்ககிட்டையும் ஹிம்சப்பட முடியல, நம்மளையும் ஆஸ்பத்திரியில் கூட்டி பார்க்க மாட்டேங்கன்னு தான் நான் அதோடு அவங்ககிட்ட சண்டை சச்சரவு கூட நான் எதுவும் போடலை. நான் பண்ண சுத்தமாக எங்கள் அம்மா வீட்டோட நான் இருந்துட்டேன். பல மாதங்களாக மகேந்திரனை பிரிந்திருக்கும் மனைவி தனக்கும் கவிதாவின் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மனவேதனைப்படுகிறார். கவிதாஸ்ரீ மகேந்திரனின் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவது வழக்கம் என்கிறார் மகேந்திரனின் மனைவி. கவிதாஸ்ரீ காணாமல் போன போதும் இவர் வருத்தப்பட்டுள்ளார். ஆனால் கவிதாஸ்ரீயை தன் கணவன்தான் கொன்றார் என்பதை அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவங்க அம்மா தான் இந்த வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொன்னோன்னே இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கவிதாஸ்ரீயை காணுமா லட்சுமி, நீ பார்த்தியா, கடைக்கு போன பிள்ளைய காணமே, அவங்க பாட்டி அங்கேருந்து ஃபோன் போடுறாங்கன்னு என்ன வந்து இந்த அக்கா வந்து கேட்டாங்க. நான் ஏக்கா எனக்கு பார்க்கலக்கா, அவங்க அம்மா துர்காவே இப்போ தான் வந்து ஃபோன் கேட்டு போகிறேக்கா, கடைக்கு போன பொண்ணு காணும் பார்த்தியாக்கன்னு. இல்லை துர்கா நான் பார்க்கலன்னு நான் இதே ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு நான் பாட்டுன்னு வந்து வீட்டில் இருந்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணு கடைக்கு போனது அன்றைக்கி எப்பவும் அந்த பொண்ணு கடைக்கு போகிறதெல்லாம் பார்ப்போம், அந்த பக்கமாக தான் போவா, அந்த வழியாக தான் போவா.
இந்த அக்கா வீட்டு முன்னாடி வழியாக போவா. ஆனால் அன்றைக்கி கடைக்கு போனதுலேருந்து அந்த பொண்ணை நாங்கள் பார்க்கவே இல்லை. அது ஒன்று அந்த சம்பவம் நடந்தது கூட எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, எதுவும் நடந்ததே தெரியாது. மறுநாள் குட்டையில் மிதங்கு தான் தெரியும். மகேந்திரன் செய்த இந்த ஈன செயலால் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவமானத்தின் சின்னமாக நடமாடுகிறார்கள். இவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ கூச்சப்படுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களிடம் பேச முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய அவல நிலை. நான் ஒன்றும் சொல்லாத, அவன் செத்தா சாவுறான், அவ்வளோதான் என் முடிவு. ஏன்னா அசிங்கமாக தான் இருக்குது, என்ன பண்ண, வெளியே நடக்க முடியல. நான் மற்றவங்க மாதிரி இப்போ மாதிரி யார்ட்டையுமே நிமிர்ந்து பேச முடியல, ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்க முடியல. என்ன என் பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை, இந்த 5 வயசு ஆகுது, 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தலையை குனிஞ்சிட்டு போகுதுங்க. அப்போ பண்ண தப்புனால என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் எதுக்கு இதுக்கப்புறம் வந்து கூட என் பிள்ளைங்களுக்கு வேண்டாம், என் பிள்ளைங்களே வேண்டான்டுச்சு, அப்பனே தேவலைன்றுச்சு. இதுக்கு மேலே அவன் வந்தான்னா வரட்டினா, அவன் செத்தே போனாலும் போயிட்டு போகிறான். நம்மளை நாமளே சில கேள்விகளை கேட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். பிடிச்ச கலர், பிடிச்ச இசை, பிடிச்ச படம், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப செலக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வருத்தப்படுறதுலையும் ரொம்ப குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நகரத்தில் ரொம்ப வசதியாக வாழ்கிறவங்களுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அதே வலி கிராமத்தில் இருக்கிறவங்க அனுபவிச்சா அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. நம்ம ஏன் இப்படி மாறிட்டோம்? கிராமத்தில் உள்ள அனைவருடனும் மிகுந்த அன்போடும் மரியாதையுடனும் பழகி உள்ளார் கவிதாஸ்ரீ. 10 வயதிலேயே தான் ஒரு பொறியியல் பட்டதாரி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்துள்ளார். தன் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவரான கவிதா ஆசிரியர்களுக்கும் செல்லப்பிள்ளையாகவே இருந்துள்ளார். ஆனால் அவரது புகைப்படம் போட்டு மரணச் செய்தியாக வந்ததை நினைத்து அழும் தாயின் நிலைமையை வார்த்தையால் விவரிக்க முடியாத கொடுமை. அவளை படிக்க வச்சு ஆளாக்கணும், நம்ம தான் படிக்க முடியல. அவள் தான் நான் பிஇ படிக்கணுமா, நான் பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுமா, 4 பேருக்கு இந்த ஊர்லேருந்து வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கிறான்ட்டு நாளைக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், என் பேப்பரில் எல்லாமே ஃபோட்டோ வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னா கடைசியில் அவளுடைய சாவு செய்தி தான் பேப்பரில் வரும். நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நிறை மாத கர்ப்பிணியான துர்கா தனது செல்ல மகள் கவிதாஸ்ரீயை பிரிந்து வாடும் அவரது முகத்தை பார்ப்பவர்கள் நெஞ்சை சோகமடையச் செய்கிறது. தன் மகள் விளையாடிய இடத்தையும் தன் மகள் சென்ற இடங்களெல்லாம் சென்று அவருடைய நினைவை தேடும் அம்மாவின் பாசம் அளவற்றது. தன் மகள் இறந்து கிடந்த இடத்தை பார்த்து ஏக்கத்தோடு அழும் துர்காவின் கண்ணீரை துடைப்பது கடினம். அதுதான் நான் கேட்டுக்கிறது. ஏன்னா என் குழந்தை அந்த நேரத்துக்கு எவ்வளோ துடிச்சு இறந்தான்றது இன்றைக்கி நான் நினைக்கும் போது பைத்தியக்காரி மாதிரி தான் இதுவாக வரும். ஏன்னா 24 மணி என் கையிலே இருந்துட்டு இப்போ பாதி உயிர் என்னை விட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியே எப்படி அதை இது பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் அவஸ்தைப்பட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கோம். வெளியில் எதுவுமே சொல்கிறதுக்கு நடப்பணமாக தான் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படித்தான் என்னும்போது நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கவிதாஸ்ரீயின் மரணம் அவரது பெற்றோர்களுக்கு மட்டுமில்லை, அந்த கிராமத்து மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தனது மகள் இறந்ததுமே தனக்கு பாதி உயிர் போய்விட்டது. வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்காகவும் சிறுவயது மகனுக்காகவும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகச் சொல்லும் அந்த தாயின் வலி பிரசவ வலியை விட அதிகம். கவிதாவை கொண்ட மகேந்திரனுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. கவிதாவை பார்க்கும்போது அவருக்கு தான் குழந்தை ஞாபகமே வரலையா? பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் அதுல ஒரு குழந்தை எப்படி எதிரியாக முடியும்? குழந்தைகளை நோக்கி ஆயுதம் தூக்குற சமூகம் அது எவ்வளோ வளர்ந்திருந்தாலும் வெட்கக்கேடான சமூகம் தான். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.